Hi friends, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முறையான பால் பாயாசம் தாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பாயாசம் வைக்கிற ரெசிபி தான். அதில் என்ன இருக்குன்னா நம்ம எப்படி முறையாக செய்யணும், அப்போ முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்கன்றதுக்கு தாங்க இது. அப்போ அவங்க சேமியா ஜவ்வரிசி நம்ம பருப்புன்னு வச்சோம். இப்போ நான் ஜவ்வரிசியில் எப்படி முறையாக பால் பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சொல்லியிருக்கேன்றத வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெஷர்மெண்ட்டோட எவ்வளோ பால் ஊற்றணும் என்ன ஏதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் இப்போ 4 பேருக்கு தான் நான் வைக்கிறேன். 4 பேருக்கு வைக்கும்போது நீங்கள் 50 ஜவ்வரிசி அளவு எடுத்துக்கோங்க. இது 50 ஜவ்வரிசி அளவு. இப்போ இந்த கிளாஸால் நீங்கள் அளந்தும் பார்த்துக்கோங்க. ஒரு கிளாஸால் அளக்கும் போது நமக்கு 50 ஜவ்வரிசின்ற போது இந்த நார்மல் டீ கிளாஸாக நம்ம டீ குடிக்கிற கிளாஸால் அரை கிளாஸ் வரும். இப்போ அந்த கிளாஸாலே நான் பால் அளக்கிறேன். இது பசும்பாலுங்க. இதில் இந்த கிளாஸால் நான் 3 கிளாஸ் பசும்பால் எடுத்துக்கிறேன். வெறும் பால்லே வேக வைக்கும் போது தான் உண்மையான முறையான பால் பாயசங்கிறது. ஃபுல்லாக நம்ம பால்லே வேக வைக்கிறதா. நம்ம அடிக்கடி ஒன்றும் பாயசம் செய்ய போகிறது இல்லையா, எப்பயாவது செய்யலாம். அதை இதை மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியை கொடுத்த போல இருக்கும். இப்போ நான் 3 கிளாஸ் பாலை எடுத்து வச்சாச்சு. அது பால் நல்லா காஞ்சிட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு ஏலக்காயும் தட்டி நம்ம அதில் போட்டுருவோம். பால் காயும் போதே அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் இப்போ நம்ம காயும் போதே போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்து ஜவ்வரிசி நல்லா பால் காஞ்சி எடை படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அந்த பதம் வரட்டுங்க. அது வரைக்குமே பால் நல்லாவே காயட்டும். இப்போ பாருங்க நம்ம ஓரத்தெல்லாம் எடை நல்லா இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்து ஜவ்வரிசியை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நமக்கு உண்டையும் பிடிக்காம அதே சமயம் நமக்கு ஒரே சமமாக வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் அடுப்பு நல்லா கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா இப்போ பாருங்க பால் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஜவ்வரிசி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க இதே மாதிரி நீங்கள் லோ ஃப்ளேம் கொஞ்சம் பால் பொங்க ஆரம்பிச்சதுமே நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. நமக்கு போட்ட ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணுங்க. இப்போ எப்படி இருக்குது நமக்கு வெந்த பிறகு இந்த பால் எந்த அளவு திக்காக, அதாவது ஜவ்வரிசி ஃபுல்லாக எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். நமக்கு பாருங்கள் இப்போ எந்த அளவு திக்னஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த 3 கிளாஸ்க்கு அந்த 50 ஜவ்வரிசிங்கிறது 4 நபருக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சா. இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எதால் அளந்தமோ அதால் பால் அளந்தமோ அதால் 1 கிளாஸ் நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் இது கொஞ்சம் ஜாஸ்தி தெரியுதுன்னா நீங்கள் நார்மலாக இருக்கணும்னா 3/4 கிளாஸ் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இது நான் பசங்களுக்குன்றதால ஸ்வீட் வேணுங்கிறதால அது மாதிரி போட்டது. நமக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லாவே கிளறி விடுங்க. பொதுவாகவே பால்ன்றது நமக்கு எலும்புக்கு நல்ல வலு கொடுக்கறது, கால்சியம் சத்து அதிகம் உள்ளது இல்லையா. இப்போ நம்ம அதை மாதிரி உள்ளதால இதை மாதிரி நம்ம எடுத்து ஒரு நாள் சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 4 நபருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தேங்காயை கொஞ்சமாக தண்ணி போட்டு கெட்டியாக பாலை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பாயசத்தை வச்சுட்டு சர்க்கரை போட்டாச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு உப்பும் போட்டு வச்சுருப்போமோ அது நல்லாவே நமக்கு ஆறி இருக்கும். நல்லா ஆறின பிறகு இதை மாதிரி கெட்டியான தேங்காய் பால் நீங்கள் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே 3 கிளாஸ் பால் நம்ம பசும்பால் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா புழிஞ்சு நம்ம கெட்டி பாலாக எடுக்கும்போது இது 1 கிளாஸ் அளவு வரும். இப்போ நமக்கு அது ஆறி போன பிறகு பாருங்க ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள்கிட்ட கிளறி காட்ட பாருங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் 6 நாள் இன்னும் கெட்டி பதம் வரும். இப்போ இந்த 1 கிளாஸ் சேர்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் 4 பேருக்கு 4 கிளாஸ் நம்ம பாலோட சாப்பிடும்போது ரொம்பவே பதம் கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, நார்மலான பதத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு கொஞ்சமா நெய் போட்டு நம்ம முந்திரியை நல்லா இதை மாதிரி நம்ம பாதிப்பதியாக போடுவோம்ல, அதை மாதிரி போடாம இதை மாதிரி பொடியை தட்டி போடுங்களேன். நம்ம சாப்பிட்ற ஒரு வாய்க்கும் நமக்கு முந்திரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே நான் பாயசம் வச்சுன்னா ரொம்ப அது மாதிரி 2 உடைக்கிறத விட இதை மாதிரி நம்ம இடிகளில் போட்டு இடிச்சு கொஞ்சம் பொடியாக போட்டுருவும் போது நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து பாயசம் சாப்பிடும் போது எல்லாருக்குமே அந்த முந்திரி பருப்பு ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கும் அப்பப்போ நமக்கு ஏன்னா ஒரே முந்திரி பருப்பு ஒரே வயலில் சாப்பிட்றத விட இதை மாதிரி அப்பப்போ நமக்கு கிடைக்கும் போது நமக்கும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கிளறி நம்ம எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான இப்போ பால் பாயசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் முறையான பால் பாயசம்னா இப்படி தாங்க. நம்ம ஒரு கிளாஸ் தேங்காய் பால் 3 கிளாஸ் பசும்பால் போட்டு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து உங்களுக்கு அடிக்கடி இப்படி தான் பாயசம் வைக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.